இவ்வுலகத்தில் வாழுகின்ற தமிழ் மக்கள் அனைவருக்கும் முருகு ஜோதிட நிலையத்தின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இவன் முருகு ஜோதிட நிலையம் சுப்பிரமணியம் எம்ஏ ஆகிய நான் இப்போது இந்த குரு பெயர்ச்சி பலன்களை உங்களிடத்தில் சொல்ல வந்திருக்கிறேன். குரு பெயர்ச்சி ஒவ்வொரு ராசிக்கும் சொல்லிக்கிட்டு வந்துக்கிறேங்க. இப்போ மகரம் முடிஞ்சு கும்பத்துக்கு குரு பெயர்ச்சி எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த 2024 2024 மே மாதம் 1ஆம் தேதி குரு பெயர்ச்சி ஆகிருக்கிறார். அதாவது கும்பத்திலிருந்து கும்பம், மீனம், மேசம், ரிஷபம் 4ஆம் இடத்திற்கு குரு பெயர்ச்சி ஆகிருக்கிறார். அப்போ 4ஆம் இடத்துக்கு குரு பெயர்ச்சியான என்ன பலன்கள் கிடைக்கும்னா, 4ஆம் இடம் உயர்கல்வி ஸ்தானம், தாயினுடைய ஸ்தானம், வீடு நிலங்கள் பற்றி சொல்லக்கூடியது அப்படிங்கிற அமைப்புகளை சொல்லக்கூடியது 4ஆம் இடம். அந்த புராண ராமாயணத்தில் என்ன சொல்ல, தர்மபுத்திரர் நாளிலே வனவாசம் படி போனது அப்படிங்கிறது. வனவாசம்னு என்ன, வெளிநாடு வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு. இப்போ 4ஆம் இடம் நன்மையத்தையும் அளிக்கும், தாய்க்கு ஒரு நன்மை அளிக்கும், இடம் வாங்குவீங்க, வீடு கட்டுவீங்க அப்படிங்கிற அமைப்பு. அதனுடைய பார்வை பலனை பற்றி பார்ப்போம். 4ஆம் இடம், அதாவது கும்பத்திலிருந்து 8ஆம் இடத்தை குரு பார்க்குறார். கும்பராசியிலேருந்து 8ஆம் இடம் கன்னி. அப்போ அந்த 8ஆம் இடத்தை பார்க்கும்போது ரிஷபத்திலேருந்து 5ஆம் இடம், அது கும்பத்திலேருந்து 8ஆம் இடத்தை குரு பார்க்குறார். 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானம். 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானம், மறைந்த பொருட்கள் கிடைக்கக்கூடியது, இன்சூரன்ஸு, இதெல்லாம் மூதாதையர்களுடைய சொத்துக்கள் ஏதாவது கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இதெல்லாம் 8ஆம் இடத்துல இருக்குது. கோர்ட்டு வழக்கு, அம்பு வழக்கு, வில்லங்கம் இதெல்லாம் வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு சாதகமாக அமையும். 8ஆம் இடம் 10ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. 10ஆம் இடத்தை பார்க்கும்போது 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம். அப்போ 10ஆம் இடத்தை தொழில் ஸ்தானம், ஜீவனதான், தொழில் மாற்றங்கள் ஏற்படும், தொழில் முன்னேற்றங்கள் ஏற்படும், நல்ல சாப்பாடு, உணவு, போஜனங்கள் நல்ல முறையில் இருக்கும், நல்ல வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும், உதவி, அந்தஸ்து, புகழ், அந்தஸ்தெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாம் கிடைக்கும். வேலை தேடுபவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும், வெளிநாட்டில் வேலை கிடைக்கும், உள்நாட்டிலையும் வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இருக்குது. அதே மாதிரி 12ஆம் இடத்தையும் பார்க்குறார். 8, 9, 10ஆம் இடம், 11, 12ஆம் இடம் மாரராசியை பார்க்குறார், விரயஸ்தானம். அப்போ விரயஸ்தானத்தை பார்க்கும்போது கும்பராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்கும்போது 12ஆம் இடம் அயன சயன போகங்கள், மற்ற தூக்கம், நிம்மதியான ஒரு அமைப்பு, இதுகள்லாம் 12ஆம் இடத்தை பார்வையில் கிடைக்கக்கூடியது. அப்போ குரு பார்க்கும்போது நிம்மதியான தூக்கம், அயன சயன, கணவன் மனைவிக்குள்ள அயன சயன போகங்கள், அந்த மாதிரி அந்யோன்ய பழக்க வழக்கங்கள், இதுகெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு யோகா அமைப்புகள் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக நிச்சயம் இருக்குது. எனவே கும்பராசி அன்பர்களுக்கு 8ஆம் இடத்தை பார்க்குறாரு, ஆயுள் பலம் நல்லா இருக்கும், நல்லா மறைந்த செல்வங்கள் கிடைக்கக்கூடியது, இன்சூரன்ஸ் கிடைக்கக்கூடியது. 10ஆம் இடத்தை பார்க்கும்போது பதவி, புகழ், அந்தஸ்து கிடைக்கும். 12ஆம் இடத்தை பார்க்கும்போது சுப விரயங்கள் ஏற்படும். சுப விரயங்கள் என்ன, திருமண யோகம், திருமணத்துக்கு சுபவிரயம், ஆலய வழிபாடு, மற்ற சொந்த பந்தங்களுக்கு செய்யக்கூடியது சுப விரயம், இதுகெல்லாம் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு நடைபெறும். அதனால் ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. கும்பராசி அன்பர்களுக்கு நல்லதே நடக்கும் என்பதை கூறி உங்களுடைய முழு ஜாதகத்தையும் அறிந்து கொள்ள என்னிடம் தொடர்பு கொள்ளுங்கள். ஃபோன் மூலமாகவும் நேரடியாக பார்த்து பலன் சொல்லப்படும். உள்ளூர் வெளிநாடு இருப்பவர்களுக்கு ஃபோன் மூலமாக, வர முடியாதவர்களுக்கு ஃபோன் மூலமாக உங்களுக்கு ஜாதகம் கிடைத்து பலன் சொல்லப்படும். ஜாதகம் இல்லாதவருக்கு ஜாதகம் எழுதி கொரியர் மூலம் அனுப்பி வைக்கப்படும். நன்றி, வணக்கம். இவன் முருகு ஜோதிட நிலையம், டாக்டர் சுப்பிரமணியம். நம்பருக்கு இந்த நம்பரு 9894720277 என்று தொடருங்கள். நன்றி ஐயா, வணக்கம்.